இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணார், சரி நம்மளே வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம். ஆல்ரெடி அவருடைய மேனேஜராக இருந்தவர் தான் குமாருங்கிறவர் தான் 2 படம் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவமும் இருக்கு படம் ஆரம்பிப்போம் அப்படின்னு இவர் இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து இவரே தயாரிக்க போகிறதாக தகவல் வருது. என்னுடைய பார்வையில் நான் சினிமாவை கொஞ்ச நாள் பயணிச்சதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பதாக அவதாரம் எடுத்து அவர் பெருசாக சக்ஸஸ் ஆனதே இல்லை. அது கமலஹாசனின் பல முறைகள் கை சுட்டுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா என்னென்னா கமலஹாசனாக இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பலரும் வந்து அவங்க வந்து அது தனி கம்பெனியாக வச்சுருக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. சில படங்கள் ஓடி இருக்கும், சில என்னென்னா நடிகராக இருக்கப்போ அந்த ஸ்கோப்பில் தான் பார்ப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், நிறையா படம் பண்ணியிருப்பார். சில படங்கள் ஓடி இருக்கும், சில படங்கள் ஓடும். அவரை பொறுத்தவரை கமலஹாசன் நீங்கள் நடிகராக அந்த வட்டத்துக்குள்ள சேர்க்கக்கூடாது. அவர் வந்து எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சார். நாளைக்கு டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் பண்ணுவார், அந்த கிராஃப்டில் ஒரு மெம்பர். கேமராமேன் வரலாம் கேமரா பண்ணுவார். அவர் வந்து பாடலாம் பாடுவார், பாடவும் செய்வார், மியூசிக்கும் பண்ணுவார். எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சார். பிஸ்னஸும் அவருக்கு தெரியும், டெக்னாலஜி வைஸ் தெரியும். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்ததே கமலஹாசன் தான். இப்போ கமலஹாசன் நீங்கள் ஒரு சின்ன நடிகராக வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. தமிழ் சினிமா கமலஹாசன் அப்படின்னாலும் சொல்லலாம். ஈக்குவல் டு கமலஹாசன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எல்லா கிராஃப்ட்லேயும் A to Z